டவுட் டெமாலிஷர் சேனல். நான் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளே ஒரு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாக இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பூமியில சுத்திட்டு இருக்கோம். பூமி ரொட்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. அந்த ரொட்டேஷன் நம்மளுக்கு ஏன் உணர முடிய மாட்டேங்குது? அதாவது நம்ம இப்போ ஒரு ராட்டன் தூரியில சுத்தினோம்னா நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது உணர முடியுது. ஆனா நம்ம எர்த்துல இருக்கோம். எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்றோம். ஆனா அது தன்னைத்தானே சுத்துதுங்கிறத நம்ம பூமியில உணர முடிய மாட்டேங்குது. அது ஏன்? ஸோ அதை பத்தின விஷயம் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது சன், இது எர்த்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த் என்ன பண்ணுது, தன்னை ஒரு 23.5 டிகிரியில இது டில்ட் ஆயிருக்கும் எர்த். இந்த எர்த் என்ன பண்ணுது, சன்னையும் சுத்திட்டு தன்னைத்தானையும் சுத்திட்டே வரும். தன்னைத்தானே சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 24 மணி நேரம் ஆகுது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாள் 6 மணி நேரம் ஆகுது. அதாவது அந்த 6 மணி நேரங்கிறத 4 வருஷம் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள். அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர்ங்கிறது ஒரு விஷயம் வருது. அதாவது சூரியனை எர்த்து சுத்தி வர்றதுக்கு 365 நாள் 6 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். இப்ப இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எர்த்து எவ்வளவு வேகத்துல தன்னைத்தானே சுத்துது அப்படிங்கிறது தெரியாது. அதை பத்தின கால்குலேஷன் நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். டயமீட்டர், எர்த்தோட டயமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,742 கிலோமீட்டர். அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 6,371. அதாவது டயமீட்டர் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், அதாவது சுற்றளவோட உங்களோட ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2πr அப்படின்னு சொல்லுவோம். இங்கே r நம்மளுக்கு தெரியும், அதாவது ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எர்த் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டூ பையோட வேல்யூ என்னங்க 22/7 இன்டூ ரேடியஸ் 6371. இதை பண்ணோம்னா நம்மளுக்கு 40,046.28 கிலோமீட்டர். இதுதான் எர்த்தோட சுற்றளவு. எர்த்தோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு எர்த்தோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும்ல. ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் என்னது? 40,046.28 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் என்ன? எர்த்து எவ்வளவு நேரத்துல சுத்துது? தன்னைத்தானே 24 மணி நேரத்துல சுத்துதா? அப்படின்னா டிவைடட் பை டைம் என்ன? 24. இப்படி பண்ணோம்னா எர்த்தோட ஸ்பீட் கிடைச்சிரும். எர்த்தோட ஸ்பீட் என்ன? 1668.59 கிலோமீட்டர் பெர் அவர். அதாவது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் பெர் அவர்ல எர்த்து தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குது. எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு? 1600 கிலோமீட்டர் பெர் அவர்ல சுத்திட்டு இருக்கு. பட் ஆனா நம்மளால உணர முடிய மாட்டேங்குது அதோட ரொட்டேஷன். அது ஏன் அப்படிங்கறத ஒரு சின்ன கான்செப்ட் மூலியமா நான் சொல்றேன். நீங்க ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. பக்கத்துல ஒரு ட்ரெயின் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு ட்ரெயின் பக்கத்துல இருக்கிற ட்ரெயின் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்க ட்ரெயின் தான் மூவ் ஆகும். ஆனா இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா உங்க ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆகும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வித்தவுட் ஷேக், எந்த ஒரு ஷேக்கும் இல்லாம அது மூவ் ஆச்சுன்னா நம்மளால அந்த அதோட ஸ்பீடோடய போறதுனால அது மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால உணரவே முடியாது. இதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு கார்லயே நீங்க போறீங்கனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு சின்ன ஜர்க் கூட இல்லாம போயிட்டு இருந்துச்சுன்னா கார் போறதே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கான்செப்ட் தான் எர்த்தும். இப்ப எர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல அது கூடயே நம்மளும் போயிட்டு இருக்கிறதுனால அதோட ஸ்பீட் நம்மளால உணர முடிய மாட்டேங்குது. இதனாலதான் நம்மளோட எர்த்து 1600 கிலோமீட்டர் பெர் அவர்ல அது ரொட்டேட் ஆனாலும் நம்மளால உணர முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது எந்த ஜர்க்கும் இல்லாம, இப்ப ட்ரெயின்ல நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆகுறது இல்ல உங்க ட்ரெயின் மூவ் ஆகுறது இல்ல. இதே கான்செப்ட் தான் அந்த எர்த்தோட ரொட்டேஷனும். இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் உங்களுக்கு சொல்றேன்.